பொறியியல் படிப்பிற்கான பொது பிரிவு கலந்தாய்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான சேர்க்கை கடிதங்களை வழங்கினார். இது குறித்த செய்தியாளர் பிரசாத் தரும் தகவல்களை பார்க்கலாம். பிரசாத், வணக்கம். இன்னைக்கு பொது பிரிவுக்கான கலந்தாய்வில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? எந்த அடிப்படையில் இன்றைய பொது கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவா தொடங்கியிருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா பொது பிரிவு இன்னைக்கு பிசி கேட்டகரியில கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கான முதல் நாள் கலந்தாய்வு இன்னைக்கு நடைபெற இருக்கு. சரியாக 10 மணி அளவில் இந்த கலந்தாய்வு மாணவர்களுக்கு தொடங்கப்பட்டது. காலை 9 மணி முதலே மாணவர்கள் பிரீஃபிங் ஹாலில் அவங்களுக்கு உண்டான செக்அப் எல்லாமே முடிஞ்சது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா சரியாக 10 மணி அளவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் நேரடியாக மாணவர்களுக்கான அந்த மாணவர் சேர்க்கைக்கான கடிதங்களை வழங்கினார். அதில் முதலிடம் எடுத்திருக்கக்கூடிய மாணவி நம்ம இடத்துல இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அதாவது முதலிடம் எடுத்திருக்கக்கூடிய மாணவி 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அவர் பெயர் அபூர்வா தர்ஷினி. அவங்க மெடிக்கல் விட்டுட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க மெடிக்கல் விட்டுட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாங்கிறத அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, முதல்ல உங்களுக்கு நியூஸ் 7 சார்பா வாழ்த்துக்கள். 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. மெடிக்கல்லையும் உங்களோட பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஏன் நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா என் ஃபேமிலியில் நிறைய பேர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா கூட இன்ஜினியராக இருக்கிறாரு. கேரளாவில் மெட்ரோலா ஸ்டீல்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் அவர் இன்ஜினியராக இருக்காரு. எல்லாருமே இன்ஜினியராக இருக்கனால எனக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட். மெடிக்கலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணாங்க, பட் நான் அந்த லைன் சூஸ் பண்ணல. என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இசி. அடுத்து என்ன படிக்க போறதா திட்டம்? மேற்படிப்புகள் என்ன படிக்கிறதா திட்டம்? மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஃபர்தராக அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சிருக்காங்க? அமைச்சர் கையால ஒரு சான்றிதழ் வாங்கினது அப்படிங்கிறது எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வரது ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்எக்ஸ்பெக்டபிளான ஒரு மொமெண்ட் இது. ஸோ ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மொமெண்ட்டில். இந்த மாதிரி இங்கே நிறையா பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா கைட் பண்ணாங்க இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில். டென்ஷனாக இருந்தேன் ஃபர்ஸ்ட், பட் ஆனால் டென்ஷன் அதுக்கான ஒரு சான்ஸே இங்கே இல்லை. இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. கோபால், நீங்க ஏற்கனவே கேட்டது மாதிரி இன்னைக்கு 3000 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. 10 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய கலந்தாய்வு மாலை 8 மணி வரைக்கும் நடைபெறும். இன்று மட்டுமல்ல, வருகின்ற 21ஆம் தேதி, ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை இந்த பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 21ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வில் முதல் நாள் இன்று அபூர்வா தர்ஷிங்கிற மாணவர் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. பரதன் அப்படிங்கிற மாணவர் சிஜி கேம்பஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிருக்காங்க. ரக்ஷனாங்கிற மாணவர் அண்ணா யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிருக்காங்க, மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிருக்காங்க அவங்க. அதே மாதிரி சிவராம் கிருத்திக் அப்படிங்கிற மாணவர் சியுஜி கேம்பஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இசிஇ அப்படிங்கிற பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் கையால சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய கல்லூரிகள் தொடங்கும். அதுல கண்டிப்பா மாணவர்கள் கலந்துக்குவாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொறியியல் படிப்பிற்கான வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்லாம 524 கல்லூரிகள்ல 1,92,000 சீட் இருக்கு. ஆனா விண்ணப்பித்திருக்க மாணவர்கள் 1,31,182 பேர் தான். அப்படி பார்க்கும்போது விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே சீட் இருக்கு. இன்னைக்கு பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு நாளும் 8 பேட்சா அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலையில 7:30 மணியில இருந்து மாலை 8 மணி வரைக்கும் நடைபெறும். மாணவிகளை பொறுத்தளவுல முதல் நாள் இரவே மாணவிகள் அவங்களுடைய அம்மாவோட இங்க தங்குறதுக்கான வாய்ப்போ இல்ல அவங்களுடைய சொந்தக்காரவங்களா இருக்கக்கூடிய யாராவது லேடிஸோட அவங்க தங்குறதுக்கான வாய்ப்புகளை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிகளுடைய பாதுகாப்பு கருதி இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அந்த மாணவிகள் இங்க இரவு தங்குவதற்கான செலவு அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிறது. அவங்க எந்த விதமான கட்டணமும் இங்க செலுத்த தேவையில்லை. அதே நேரத்தில் கிளம்பும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பணும். அதுக்குன்னு சொல்லி தனியா என்கொயரி செஷன் இருக்கு. யாரெல்லாம் இங்க தங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இலவசமாக தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அண்ணா பல்கலைக்கழகம் செஞ்சிருக்கு. இது தொடர்பா கே பி அன்பழகன் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் திரு கணேசனிடம் சில விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான சான்றிதழையும் அவங்க வழங்கினாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து இன்று முதல் பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற இருக்கு. தொழிற்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு 23, 24 ஜூலை மாதம் நடைபெறுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் சிறப்பான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.